Hello guys, welcome to new video. அதே continuation MMXM core concept. இன்னைக்கு எந்த வீடியோக்குள்ள போறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி thank you for all subscribers and supportive. எனக்கு வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னும் மேலே மேலே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். இன்னைக்கு இன்னொன்று கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோர்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். எம்எம்எக்ஸமும் டிடிடியும் ஆஃபர் ப்ரைஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் டிஎம் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் போயிட்டு டேரெக்டாக அங்கேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஸ்விங்ஸ் அண்ட் ஐஸ் அண்ட் லோஸ், இது ஒரு ஈஸியஸ்ட் மாடல் எவர் யூசிங். என்ன சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது ஒரு மாடலாகவும் வரும். அப்புறம் வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட்ஸ், ஒரு டெய்லியோட ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்க இடம் எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ், ஒரு ரிவர்சல் ஆன டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப்ல போட்டிருக்கோம். நம்ம பிடிஎஃப் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? பிடிஎஃப் குள்ள போயிடலாம். ஓகே, எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்ட் டெய்லி ஸ்விங்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? ஓவர்வியூ. Daily swing highs and lows are market turning points that form the backbone of the MMXM trading model. This is இந்த டெய்லி ஸ்விங்ஸ் ஐஸ் அண்ட் லோஸ் வந்து MMXM ட்ரேடிங் மாடலுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா அது ஒரு ஈஸியஸ்ட் மாடல். என்ட்ரி பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட்ஸும் அங்கே தான் நடக்கும். ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம வந்து எம்எம்எக்ஸ்எம்ஏ வந்து கரெக்டாக போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? When identified correctly, they give a high probability trade setups with a clear path to liquidity. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், ஈஸியஸ்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட். நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஈஸியஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி எடுத்து கண்டிப்பா போய் அதை ரீச் பண்ணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு சில லோ டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், அவ்வளவுதான். ஒய் தே மேட்டர்ஸ் ஆக்ட் அஸ் அ கீ ரிவர்சல் ஜோன்ஸ் இந்த மார்க்கெட். எது அப்படின்னா டெய்லி ஸ்விங்ஸ் provide precise entry points using daily structure. ஓகேவா? offer high reward to risk setups. high reward risk setups வந்து நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஓகேவா? easily align with OHLC OLHC logic for target projection. நியூவா பாக்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம OHLC பவர் ஆஃப் 3 தான் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க, அப்பதான் புரியும் என்ன சொல்ல வர. Uses turning point in the market detected areas where price may reverse. ஓகே, டேர்னிங் பாயிண்ட் இந்த மார்க்கெட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைஸ் மேபி ரிவர்ஸ் ஃப்ரம் அந்த ஸ்விங், டெய்லி ஸ்விங்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல தான் டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடக்கும் மார்க்கெட்ல. ஈஸியஸ்ட் மாடல், சிம்பிள் எட் ஹைலி எஃபெக்டிவ் ஃபார் டெய்லி பயாஸ். ஹை ப்ராபபிலிட்டி மூவ்ஸ் அலைன் வித் லிக்விடிட்டி டார்கெட்ஸ் ஃபார் பொசிஷன்ஸ். How to identify a swing high or low? Swing high, middle candle as the highest high. Both sides have a lower highs. அப்படின்னா என்னன்னா ஸ்விங் ஹை எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஐயை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், லோவர் ஐஸ்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் மேலே போய் இந்த ஐயை தூக்கினதுக்கு அப்புறம் ஹையஸ்ட் ஹை, தேர்ட் கேண்டில் திரும்பி லோவஸ்ட் ஹை. திஸ் இஸ் த ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறத இங்க வந்து இதுல சொல்லியிருக்கேன். அதே தான் ஆப்போசிட். ஸ்விங் லோ, மிடில் கேண்டில் ஆஸ் த லோவஸ்ட் லோ, போத் சைடு ஹேவ் ஹையர் லோஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த எம்எம்எக்ஸ்எம் என்ட்ரி லாஜிக், ஐடென்டிஃபை ஸ்விங் ஹை அண்ட் லோ ஃபார்மேஷன் யூசிங் த்ரீ டெய்லி கேண்டில்ஸ். நல்லா காதுல வாங்கிக்கிட்டு இந்த வீடியோவை கவனிங்க. ஓகே, ஐடென்டிஃபை ஸ்விங் ஹை அண்ட் லோ formation using 3 daily candles. On the fourth daily candle, check OHLC OLHC for entry confirmation. நம்ம என்ன பண்ண போறோம், என்ட்ரி லாஜிக்குள்ள வந்துட்டோம். என்ட்ரி கிரைட்டீரியான்னு கூட வச்சுக்கலாம்.
ஐடென்டிஃபை த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார்மேஷன் யூசிங் 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் 4th டே கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரிஸ்ங்கிறது போறோம். அதையும் எதை வச்சு? ஓஹெச்எல்சியும் ஓஎல்ஹெச்சி வச்சு, பவர் ஆஃப் 3 வச்சு. ஓகே. டார்கெட் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ட்ரான் ஜோன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ ஆர் ப்ரொடெக்டட் ஸ்விங்ஸ். என்ன அப்படின்னா, அப்படியே ப்ரீவியஸ் டே இருக்க ஐஸ் என்ன, எது அந்த 4th கேண்டில் போய் எந்த கேண்டில் ப்ரீவியஸ் டே ஐ பேலன்ஸா இருக்கோ அந்த கேண்டில்ல போய் எடுக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய டார்கெட்லாம் கிடையாது. நம்ம கிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் கிட்ட, இல்லாட்டி லாங்கா இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டயா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா போகும். ஓகேவா? அதனால தான் போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ ஆர் ப்ரொடெக்டட் ஸ்விங்ஸ். அப்படின்னா ப்ரொடெக்டட் ஸ்விங்ஸை போய் உடைக்கிறது இந்த ஸ்விங் பாயிண்ட் மாறினதுக்கு அப்புறம் தான். Manage trade with MMSM risk principles. Why this works? Institutional traders respect swing points as a liquidity hubs. This is a important, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனலுக்கு பிடிச்ச இடம் எதெல்லாம் அப்படின்னா லிக்விடிட்டி ஹப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ். அதனால தான் டெய்லி ஸ்விங் பாயிண்ட்ஸ், வீக்லி ஸ்விங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். The fourth candle often reacts strongly towards the next liquidity pool. அந்த fourth candle நெக்ஸ்ட் லிக்விடிட்டி பூல் எங்க இருக்கோ அந்த இடத்த நோக்கி தான் போகும். கம்பைன் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வித் லோ டைம் ஃப்ரேம் பொசிஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் செட்டப். கேண்டில் நம்பர் 1 ரோல் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ஆஃப் ஸ்விங். இந்த கேண்டில் தான் ஸ்விங்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். லோ ஆர் ஐ ஃபார்ம் பேஸ். வெயிட் பண்ணணும், இந்த இடத்துல ஆக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து மிடில் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கேண்டில் லோவர் ஐ, ஹையர் லோ, கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ரெண்டாவது கேண்டில் தான் வந்து இருக்கிறதுலே லோவர் ஐ, ஹையர் லோ, கன்ஃபர்மேஷன் பயாஸ். என்ன பயாஸ்? பை போக போதா, செல் போக போதாங்கிறது ரெண்டாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஆனால் அப்பயும் வெயிட் பண்ணணும். ஸ்விங் கம்ப்ளீட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்டு, ப்ரிப்பேர் ஓஹெச்எல்சி ஓஎல்ஹெச்சி அனலைசிஸ். இங்கே தான் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா தேர்ட் கேண்டில் தான் ஸ்விங் பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்டு அப்சர்வ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் கேண்டில்ல என்ட்ரி கேண்டில், டார்கெட் லிக்விடிட்டி ஜோனை டார்கெட் பண்ணிட்டு லிக்விடிட்டியை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் ட்ரேட் பண்ண போறோம். ட்ரேடிங் டிப்: டெய்லி ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் லைக் மார்க்கெட் எய்ம்ஸ். ஒன்ஸ் தே லாக், பிரைஸ் ஸ்விங்ஸ் ஓப்பன் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் லிக்விடிட்டி டார்கெட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகே. நிறைய பேத்துக்கு வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதான் வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் நிறையா. ஓகேவா? ஸ்விங் ஹைஸ், ஸ்விங் லோஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இதுல என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 3 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் தான் லோவஸ்ட் லோ. ஓகேவா? இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ்ல இருக்குது லோவஸ்ட் லோ. நல்ல கீழே வந்து நம்மளுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழே வந்திருக்குன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் லோ கீழே போயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு லோவஸ்ட் லோ கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்னது? இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோர்த் டே கேண்டில் தான் என்ட்ரிஸுங்கிறது நம்ம போவோம். அதே மாதிரி தான் இங்கே லோவஸ்ட் ஹை, ஹையஸ்ட் ஹை, லோவஸ்ட் ஹை. ஓகே. ஒன்று ஃபோர்த்து கேண்டில் என்ட்ரி போவோம், இல்லாட்டி ஃபிஃப்த் கேண்டில் என்ட்ரி போவோம். ஓகேவா? ஃபோர்த்து கேண்டில் என்ட்ரி வந்துருச்சுன்னா போயிடலாம். நீங்கள் ஃபோர்த்து கேண்டில் இன்சைட் பாரா உழுவுதுன்னா ஃபிஃப்த் கேண்டில் அந்த ஃபோர்த்து கேண்டில் ஸ்வீப் பண்ணுற வரை வெயிட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். எக்ஸாம்பிளும் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இது ஒரு ஈஸியஸ்ட் எவர் மாடல். கவனிச்சிங்கன்னா சூப்பராக இதில் என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் லோ டைம் ஃப்ரேம் போய் என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, ட்ரெண்ட் எந்த சைடுக்கு போகுதுன்னு பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை பிடிக்க போகிறீங்க, ஒரு கீ லெவலில் உட்காந்துருக்கான்னு பார்க்க போகிறீங்க. அந்த ஸ்விங் பாயிண்ட்டு, அந்த ஸ்விங் பாயிண்ட் 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் 4வது கேண்டில் என்ட்ரி போக போகிறீங்க. இதான் சிம்பிள் என்ட்ரி மாடலே. இதுதான் 3 கேண்டிலுக்கு அப்புறம் 4வது கேண்டில் என்ட்ரி. பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி என்ட்ரி போனீங்கன்னா அந்த ட்ரான் லிக்விடிட்டி கண்டிப்பாக போய் சேரும். இது உறுதி. ஓகே. இப்போ அடுத்த இது போயிடலாம். ஸ்விங் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டில்,
இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஓகே. அப்புறம் இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஃபோர்த் கேண்டில்ல இங்க என்ட்ரி, ஃபிஃப்த் கேண்டில்ல என்ட்ரி. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். இப்போ வந்து எந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் டெய்லி எஃப்இஜி. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, ஸ்விங் லோ ஃபார்ம்டு டிஸ்கவுண்ட் கீ லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஃபார்மேஷன். ஃபோர்த் கேண்டில்ல என்ட்ரி போகணும். அப்போ நம்மளுக்கு ஃபோர்த் கேண்டில் இன்சைட் பார்ல விழுந்திருக்கனால ஃபிஃப்த் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, ஃபோர்த் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஐய ட்ரான் லிக்விடிட்டியா எடுத்து ஈஸியா ரீச் பண்ணும். அதே தான் அடுத்தது. நம்மளுக்கு ஒரு பிரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த லோ டு இந்த ஐ போட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல தான் வந்து உட்காந்துருக்கும். ஒரு ஸ்விங் லோ வந்து கட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐ ரெசிஸ்டன்ஸ், டர்ட்டில் சூப்னாலே ஐ ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்விங் லோவை கட் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகுது RCSID கூட. ஓகே. மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ஓபியா கன்சிடர் ஆகும். இந்த ஓபியில் டேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஃபோர்த் கேண்டில் என்ட்ரிஸ்ங்கிறது போகும். அந்த ஃபோர்த் கேண்டில் போய் இந்த ப்ரீவியஸ் டே இஸ் த ட்ரான் லிக்விடிட்டி ஃபார் திஸ் மாடல். அடுத்தது நம்மளுக்கு ஓபி வரைஞ்சிருக்கேன். இதுவும் ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஒரு டேல பார்த்தீங்கன்னா லோ, ஐ, ஓபி. நம்மளுக்கு ஓபியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸ்விங் லோ ஃபார்ம்டு டெய்லி ஓபி. ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபோர்த் கேண்டில் இதுதான். இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் ட்ரான் லிக்விடிட்டி. தேர்ட் கேண்டிலோட ஐ. ஓகே. கிளியர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா தான் சொல்லியிருக்கேன், அழகா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இந்த அடுத்த எக்ஸாம்பிள் வந்து எங்க போக போறோம்னா இந்த இடத்துல இருக்க என்ட்ரிஸை நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நடந்த என்ட்ரிஸ். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க ஃபார்மேட் ஆயிருக்கு. டெய்லி டிஸ்கவுண்ட் டெய்லி எஃப்ஜி. ஓகே. ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ஃபார்மேஷன், செகண்ட் கேண்டில் டெய்லி ஸ்விங் ஃபார்ம்டு, தேர்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணிரும் இது கன்ஃபார்மா ஸ்விங் பாயிண்ட் ஆயிருச்சு அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு ஃபோர்த் கேண்டில் என்ட்ரிஸுங்கிறது போவோம். ஆனா இந்த ஃபோர்த் கேண்டில் என்ன டேவா இருந்திருக்கு அப்படின்னா மண்டேங்கிறது வந்து நம்மளுக்கு வீக்லியோட அக்குமுலேஷன் டே. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த டேவை வந்து கணக்கு பண்ணோம்னா ஃபோர்த் கேண்டிலா வந்து உட்காந்துருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன், ஃபோர்த் கேண்டில் என்ட்ரி போகலாம், ஃபிஃப்த் கேண்டில் என்ட்ரி போகலாம். ஃபோர்த் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, மண்டே அக்குமுலேஷன் அப்படின்னா டியூஸ்டே இஸ் த மேனிபுலேஷன். வீக்லியோட லோவே இங்க ஃபிக்ஸ் ஆகுது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த இடத்துல ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ்ங்கிறத இந்த ப்ரீவியஸ் டே ஐ. இதான் நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டி. ஈஸியஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி, ஈஸியஸ்ட் மாடல். சிம்பிளா 3 கேண்டில் ஃபார்ம் பண்ண விடுறீங்க. ஃபோர்த் கேண்டில்ல என்ட்ரி போறீங்க, இல்லாட்டி ஃபிஃப்த் கேண்டில்ல என்ட்ரி போறீங்க. இவ்வளோ. ஓகே. இந்த இடத்துல என்ட்ரி எப்படிங்கிறது பார்ப்போம். வித் ஹெல்ப் ஆஃப் ஓஹெச்எல்சி, ஓஎல்ஹெச். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர்த் கேண்டில் ஓப்பன். இந்த இடத்துல ஓப்பன் ஆகல. நம்மளுக்கு வந்து ஃபோர்த் கேண்டில் இது மண்டே வந்து அக்குமுலேஷன். ஃபிஃப்த் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, லோ வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி பண்ணிருக்கு. அப்ப இது வந்து நம்மளுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது, மண்டே இஸ் அக்குமுலேஷன் டே வீக்லிக்கு. டியூஸ்டே இஸ் த மேனிபுலேஷன் டே, மேனிபுலேஷன் பண்ணிச்சு, லோ தூக்கிடுச்சு. நம்ம வெயிட் பண்ண மாதிரி மாடல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐ இஸ் அ ட்ரான் லிக்விடிட்டி. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா எல்ஆர்எல்ஆர் நியூவா பார்க்குறீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்து இதுவும் டர்ட்டில் சூப்புங்கிறது ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் புரியும். ஓகே. ட்ரான் லிக்விடிட்டி வரைஞ்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பனிங் பிரைஸ் டூடே ஓப்பன் ஓஹெச்எல்சி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓப்பன், லோ, ஐ, க்ளோஸ். இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஐ இங்கே போயிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு, க்ளோஸ் இங்கே இருக்கு. நம்மளுக்கு தேவை எவ்வளோலாம் கிடையாது. ப்ரீவியஸ் டே ஐயை டார்கெட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எல்லாரும் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கட்டரும் கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு பையே ஆகுது மார்க்கெட். ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே பை ஆகுதுன்னா அப்போ கரெக்டான வேலை இருக்கும். நம்மளுக்கு இங்கேயும் ஒரு டர்ட்டில் சூப் நடந்துட்டு மார்க்கெட் எஃப்ஜி கிரியேட் பண்ணுது. இந்த எஃப்ஜியில் என்ட்ரி போயிருக்கலாம், இல்லாட்டி டர்ட்டில் சூப் ஆல்ரெடி இது எடுத்துட்டான். அதுக்கப்புறமா ஒரு பிக் மூவ்மெண்ட். நம்மளுக்கு தேவை இங்க இருந்து இந்த கேப்சர்ஸ் இதை மட்டும் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டே இருக்கு. மார்க்கெட்டை நீங்க வந்து அபோலையோ பிலோலையோ ட்ரூ டே ஓப்பனுக்கு ஃபோர்த் கேண்டில் ஃபிஃப்த் கேண்டில் ட்ரூ டேக்கு அபோலையோ பிலோலையோ எந்த சைடில் இருக்கீங்களோ, பை சைட்லையோ செல் சைட்லையோ
ப்ரீவியஸ் டே ஹைய ட்ரா ஆன் லிக்விடிட்டியா எடுத்துக்கங்க. ப்ரீவியஸ் டே லோவர் ட்ரா ஆன் லிக்விடிட்டியா எடுத்துக்கங்க. ஏதாச்சும் ஒண்ணு எந்த சைடு பார்க்குறீங்களோ அந்த சைடுல த்ரூ டே ஓப்பன் பிலோ ஆர் அபோவ் பை ஆர் செல். இதுதான் உங்க மேட்டர். என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அங்க அப்ரோச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கன்சால்டேஷன் சிம்பிள் எம்எம்எக்ஸ். ஓகே. திஸ் இஸ் a OHLC candle. Okay. OLHC. Open, low, high, close. Buy candle. This is a buy candle. Okay. Next போலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல டெய்லி ஓபி. டெய்லி ஓபியில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, தேர்ட் கேண்டில் ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபோர்த் கேண்டில்ல என்ட்ரி போகிறோம். ஸ்விங் லோ ஃபார்ம்டு இன் டிஸ்கவுண்ட் அரே. நெக்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன், செகண்ட் கேண்டில் ஸ்விங் லோ ஃபார்ம்டு இன் டிஸ்கவுண்ட் அரே. ரெண்டாவது கேண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்விங்கை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். தேர்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே. கன்ஃபர்மேஷன் பண்ணிடும். திஸ் இஸ் அ ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஃபோர்த் கேண்டில் நம்ம என்ட்ரிஸுங்கிறது போய்க்கலாம். வி கோ என்ட்ரி இன் ஃபோர்த் கேண்டில். இந்த ஃபோர்த் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணோம், இல்லாட்டி ஃபிஃப்த் கேண்டிலுக்காக வெயிட். ஓகே. ஃபோர்த் கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ டே ஓப்பனுங்கிறது எங்க இருக்கு, டேரக்டா அங்கே தான் போகணும். ட்ரூ டே ஓப்பன் இங்க இருக்கு 00 இங்க ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம பை சைட் பார்க்குறோம். அந்த ட்ரான் லிக்விடிட்டி எடுக்காம மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவலைஸ் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருக்கும், மார்க்கெட் அதை தான் சீக்கிரம் போய் எடுக்குங்கிறது. ஓகேவா. அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, டெல் சூப் நடந்திருக்கு. டெல் சூப் எந்த ஜோனுக்குள்ள நடந்திருக்கு, நியூயார்க்கோட கில் ஜோன். அப்ப கரெக்டா அந்த கில் ஜோன்ல ஆரம்பிச்சு மார்க்கெட் ரவுண்ட். இது போதும். இது வந்து கோல்டு சார்ட். ஜஸ்ட் சிம்பிள். இங்க இருந்து இதை பிடிக்க போறீங்க. சிம்பிள். ஈஸியஸ்ட் மாடல். ஃபோர்த் கேண்டில் என்ட்ரி போக போறீங்க. ஓகே. என்ட்ரி ஆஃப்டர் டெய்லி ஸ்விங் ஃபார்ம்டு. 3 கேண்டில் விட்டுட்டு ஸ்விங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 4வது கேண்டிலையும் 5வது கேண்டிலையும் என்ட்ரி போக போறீங்க. ஈஸியஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ். எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். லாஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டர்ட்டில் சூப் ஆயிருக்கு. டர்ட்டில் சூப்னாலே ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டின்னு தெரியும். வீடியோ பார்த்துட்டு வாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்டட் ஸ்விங்ஸ் ஃபார்மிங். அப்படின்னா இந்த லோவை எடுக்க மாட்டாங்க, மார்க்கெட் திரும்பி மேலே தான் புஷ் பண்ணும். ஓகே. மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல டெல் சூப் நியூயார்க் கில் ஜோன். நம்மளுக்கு இந்த என்ட்ரியை பிடிச்சிட்டு வெளியே வர போகிறோம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தான்னா மேலே போனாங்க. நம்மளுக்கு தேவை இந்த மூவ்மெண்ட். இதை பிடிச்சிட்டு வெளியே வர போகிறோம். அவ்வளோதான். சிம்பிள். OLHC. சிம்பிள். 3 கேண்டில் ஃபார்மேஷன் பண்ண விட போறீங்க. ஃபோர்த் கேண்டில் என்ட்ரி போக போறீங்க. ஓகே. ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. சிம்பிள் ஈஸியஸ்ட் வே டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வே இது. ஓகே. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 1 2 பேர் தான் பண்ணுறீங்க. அதாவது நல்ல வியூஸ் தான் இப்போ இருக்கு நம்மளுக்கு. வியூஸ் எனக்கு முக்கியம் இல்லை. கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ நான் கரெக்டாக தான் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியல ப்ரோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் ரிஃபைன் பண்ணி நான் சொல்லுவேன். அதுக்காண்டி நான் வந்து கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. அதாவது நாளைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து 12 ஆயிருச்சு. மணி 12 1 மணி ஆயிருச்சு. இன்னைக்கு 2:30 மணிக்கு வீடியோ வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.